matrices and determinants ஓட 5th lecture வீடியோ பார்க்கலாம். இந்த லெக்சரில் வந்து நம்ம மைனர்ஸ், கோஃபேக்டர்ஸ் அண்ட் அட்ஜாயின்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மைனர். இப்போ மைனர் ஆஃப் அன் எலமெண்ட் ஏஐஜேனா என்னதுன்னா, அந்த எலிமெண்ட்டோட ஐத்து ரோவும் ஜேத்து காலமும் டெலீட் பண்ணிட்டு கிடைக்கிற டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ தான் மைனர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ மைனர் வந்து இட் இஸ் டினோட்டட் பை எம்ஐஜே. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிட்டர்மினண்ட் எடுத்துக்கோங்க, A11 A12 இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட மைனர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து M11 அதாவது A11ஓட மைனர் கண்டுபிடிப்போம். இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெலீட் பண்ணிட்டு இந்த எலிமெண்ட்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இட் வில் பி A22 into A33 minus A32 into A23. அடுத்து M12 எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க எலிமெண்ட்ஸோட டிட்டர்மினன்ட். ஓகே, A21 into A33 minus A31 into A23. அதே மாதிரி M13 எப்படின்னா அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணிட்டு A21 into A32 minus A31 into A22. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ்க்கான மைனரும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, M21 என்னது அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க எலிமெண்ட்ஸோட டிட்டர்மினன்ட் A12 into A33 minus A32 into A13. ஓகே, இதே மாதிரி நீங்கள் M22 கண்டுபிடிக்கலாம், M23 கண்டுபிடிக்கலாம், M31, M32, M33. ஓகே, இப்போ இப்படி தான் மைனஸ் கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷனில் வந்து மைனர் ஆஃப் எலிமெண்ட் 6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 6 வந்து எத்தனாவது எலிமெண்ட்? இட் இஸ் A23. ஓகே, ஸோ நம்ம இப்போ M23 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்டிவ் ரோ எலிமெண்ட்டு டெலீட் பண்ணிட்டு மித்த எலிமெண்ட்டோட டிட்டர்மினன்ட். ஸோ இட் வில் பி 8 minus 14 which is equal to -6. ஓகே, அடுத்து வந்து கோஃபேக்டர்ஸ். இதுதான் கோஃபேக்டருக்கான ஃபார்முலா. ஓகே, கோஃபேக்டர் வந்து கேபிட்டல் ஏஐஜியில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்ன பண்ணோம்னா மைனர் எலிமெண்ட்டோட -1 raised to I plus j மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, A11 A12 A13 A21 22 23. இப்போ இதோட கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து A11ஓட கோஃபேக்டர் -1 raised to 1 plus 1, that is 2 into minor of 11. அது என்னது? that is A22 into A33 minus A32 into A23. ஓகே, அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் எலிமெண்ட் 12 என்ன வரும்? A12 அந்த -1 raised to 3 into அந்த ரோ காலம் டெலீட் பண்ணிட்டு அதாவது அந்த மைனர் A21 into A33 minus A31 into A23. இதே மாதிரி A13 is equal to -1 raised to 4, that is 1 itself. Okay, into row column delete பண்ணிட்டு A21 into A32 minus A31 into A22. இதே மாதிரி என்ன எலிமெண்ட்ஸ்க்கும் கோஃபேக்டர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ கோஃபேக்டர் வந்து இட் இஸ் சிமிலர் டு மைனர் தான், ஜஸ்ட் தட் we are சில இதுக்கு வந்து மைனஸ் சைன் வரும், சில இதுக்கு வந்து இட் வில் பி பாசிட்டிவ் இட் செல்ஃப். இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க.
ஓகே, இப்போ அட்ஜாயின்னா என்ன ஆகுதுன்னா இட் இஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ தான் நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு அட்ஜாயின் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாக மாற்றிருக்காங்க. கேபிட்டல் ஏ தான் கோஃபேக்டர் டினோட் பண்ணுமா? ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு A11ஓட கோஃபேக்டர் என்னது, அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணிட்டு மிச்ச எலிமெண்ட். ஸோ 4. அடுத்து A12 -1, A21 -3, A22 இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து 4 -1 -3 2. இப்போ அட்ஜாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்னா இதோட டிரான்ஸ்போஸாக இருக்கும். ஸோ இட் வில் பி 4 -1 -3 2. ஓகே, இப்படி தான் நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இப்போ இந்த தியரமோட ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த தியரம் என்ன சொல்லுது, if A be any given square matrix of order n, then A into adjoint A is equal to adjoint A into A, which is equal to determinant A into I. இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேட்ரிக்ஸ் A வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கலாம். இதோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஓகேவா, இப்போ இங்கே என்ன நம்மளுக்கு தெரியணும்னா, இப்போ நம்ம இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து if I is equal to j, then sigma j is equal to 0 to infinity aij into capital Aij வந்து என்ன வரும்னா it will be determinant of A. ஓகே, அதே மாதிரி when I not equal to j, sigma j is equal to 0 to infinity aij into capital Aij வந்து will be equal to 0. அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ அதோட அட்ஜாயிண்ட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் கொடுக்கும், ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 0 கொடுக்கும். ஓகே, ஸோ A into adjoint A வந்து will be equal to இது. ஓகே, இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஏ வெளில காமன் எடுக்கலாம். This is equal to determinant A into I. இதே மாதிரி நம்ம adjoint A into A is equal to determinant A into I னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அடுத்து if A is a square matrix of order n, then determinant of adjoint A is equal to determinant A raised to n minus 1. இப்போ இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் ப்ரூஃபில் நம்ம என்ன பார்த்தோம், adjoint A into A is equal to determinant A into I னு பார்த்தோமா. இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா இப்படிதான் நம்மளுக்கு கிடச்சிச்சா. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ரெண்டு சைடு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஸோ டு பி டிட்டர்மினன்ட் adjoint A into A is equal to determinant of
இதை எப்படி எழுதலாம்னா determinant of adjoint A into determinant A is equal to வெளில வந்து determinant A cube வெளில வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள வந்து determinant of identity matrix. ஓகே, இப்போ இந்த determinant A வந்து RHSக்கு கொண்டு போகணும். RHS கொண்டு போனால் இப்போ என்ன வரும்? Determinant of adjoint A is equal to determinant A square. இப்போ இந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இப்போ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இந்த பவர் வந்து 2. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா determinant of adjoint A is equal to determinant A raised to n minus 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம இன்னொரு ப்ரூஃப் பார்க்கலாம். A square matrix A is invertible if and only if A is a non-singular matrix. ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம A வந்து ஒரு invertible matrixனு அஸ்யூம் பண்ணிக்கலாம். I வந்து identity matrix. ஓகே, and B வந்து is another matrix of the same order of A. அதாவது A வந்து m cross n order matrix, B வந்து matrix of order n. ஓகே, and இன்னொன்று அஸ்யூம் பண்ணிக்கணும், that is AB equals BA equals I. ஓகே, இப்போ வந்து இதில் இருந்து A வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு? AB is equal to Iன்னு கொடுத்துருக்கு. இப்போ இது determinant ரெண்டு சைடு எடுத்தால் என்ன கிடைக்கும்? Determinant AB is equal to determinant I. Therefore determinant A into determinant B is equal to 1. ஸோ இதில் தான் நமக்கு என்ன தெரியும்? Determinant A is not equal to 0. Okay, therefore A is a non-singular matrix. Okay, இப்போ A வந்து non-singular matrixனு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ப்ரீவியஸாக ஒரு ப்ரூஃப் பார்த்தோம்ல, அதாவது A into adjoint A is equal to adjoint A into A which is equal to determinant A into I. இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த determinant A வந்து LHS கொண்டு வரணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? A into 1 by determinant A into adjoint A is equal to 1 by determinant A into adjoint A into A is equal to I. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த A வந்து RHS கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A inverse கிடைக்கும். Therefore A inverse is equal to adjoint A by determinant A. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, A inverse is equal to adjoint A by determinant A. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். ஓகே, அடுத்து இப்போ வந்து find inverse of the matrix இது. ஓகே, இப்போ தான் நம்ம A inverseோட ஃபார்முலா கண்டுபிடிச்சோமா? A inverse is equal to adjoint A by determinant A. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? determinant A கண்டுபிடிக்கலாம். ஸோ determinant A is equal to expansion along row 1. ஓகே, ஸோ 1 into cos alpha into minus cos alpha minus cos square alpha minus sin square alpha. அது என்னது? மைனஸ் சைனை வெளில எடுத்தால் cos square alpha plus sin square alpha வந்து 1 வரும். ஸோ determinant A will be equal to -1. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்? எஸ், அஜாயின் மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு முதல்ல கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ A11 என்னது? A11 வந்து minus cos square alpha minus sin square alpha which is equal to -1. அடுத்து A12 வந்து it will be 0. அடுத்து A13 0 இருக்கும். A21 0 இருக்கும். அடுத்து A22 will be minus cos alpha and A23 will be minus sin alpha. அடுத்து A3
cos alpha. ஓகே, இப்போ நம்மளுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடச்சாச்சு. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னது? -1 0 0 0 minus cos alpha minus sin alpha 0 minus sin alpha cos alpha. இதுதான் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அட்ஜாயிண்ட் A is equal to -1 0 0 0 minus cos alpha minus sin alpha 0 minus sin alpha cos alpha. ஓகே, அண்ட் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ கிடச்சிச்சு -1. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். A inverse is equal to adjoint A by determinant A, which is equal to -1 into -1 0 0 0 minus cos alpha minus sin alpha 0 minus sin alpha cos alpha. So this will be equal to 1 0 0 0 cos alpha sin alpha 0 sin alpha minus cos alpha. இதுதான் inverse of the matrix.